அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 வரை. தொடர்புக்கு 7338824242. அனைத்து சமுதாய பெரியோர்களுக்கும், அன்பு சகோதரர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாநில தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய உங்கள் அன்பை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கிற எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பேச்சு, மூச்சு எல்லாமே அண்ணாமலை 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 என்றே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் எத்தகைய விஷயங்களிலெல்லாம் தெளிவுள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக, அறிவுள்ளவராக, திறமை உள்ளவராக இருப்பார் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே சிறப்பான மதிப்பீடுகள் இருக்கும். ஆனால் அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், நிதி நிர்வாகமாக இருக்கட்டும், எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை படிக்காத மேதை என்பார்களோ, எங்கள் படித்த மேதை அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் KP ஜெயக்குமார் அவர்களுக்கும், அன்பு தம்பி விஜய் ஆனந்த் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் திலகம், இந்த நடிகர் திலகம் என்ற வார்த்தையை உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் இனிமேல் பயன்படுத்தவே முடியாது. அவர் நடிப்பின் இமயம் ஐயா சிவாஜி கணேசன் அவருடைய புதல்வர் வந்திருக்கிறார், நவ்குமார் அவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற தம்பி வினோஜ் அவர்களுக்கும் மற்றும் சகோதரி சுமதி வெங்கடேஷ் அவர்களுக்கும், ஆதித்யா அவர்களுக்கும், உஜ்கார் சிங் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் புதிய வழியை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலில் மேம்படுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வட இந்தியாவில் இருந்து இளைஞர்கள் இங்கே தமிழகத்துக்கு வராவிட்டால் தமிழகத்திலே எந்த தொழிலும் நடக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து வருகை தந்த பல்வேறு தொழில் அதிபர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து வந்திருக்கிற தொழிலதிபர்கள் இங்கே மிகப்பெரிய தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயங்களை போற்ற வேண்டிய இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு பஞ்சு மிட்டாய் விற்பாரு, பானிபூரி விற்கிற கூட்டம், இப்படி பேசிக் கொண்டிருக்கிற இந்த தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை எங்கள் சகோதரர் அண்ணாமலை தருவார் என்ற நம்பிக்கையில் உங்களை அழைத்திருக்கிறோம். உலகமே வியந்து பார்க்கிறது இந்த பாரத திருநாட்டை. என்ன நடக்கிறது இந்தியாவில்? உலக நிதி ஆணையம் ஆச்சரியமாக பார்க்கிறது, ஐநா பொருளாதாரத்திற்கான மன்றம் ஆச்சரியமாக பார்க்கிறது. கொரோனா காலத்திற்கு பிறகு பல நாடுகள் பின்னோக்கி போயிருக்கிற நிலையிலே இன்றைக்கு இந்தியா மட்டும் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியமாக பார்க்கிறது. இது எப்படி சாத்தியம்? 140 கோடி மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு பாரம் என்று கருதியது காங்கிரஸ் கட்சி. ஆனால் 140 கோடி மக்கள் தொகை 280 கோடி கரங்களுக்கு சொந்தமான நாடு என்று சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் தான் இத்தகைய முன்னேற்றம். இந்த மனித வளத்தை, இந்த மனிதனுடைய சக்தியை, அது ஆண் சக்தியாக இருந்தாலும் சரி, பெண் சக்தியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்களை மடைமாற்றம் செய்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தலைவர்கள் இன்றைக்கு 5 நிகழ்ச்சி. வேறொரு தலைவராக இருந்தால் கூட்டத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இன்னொரு முறை சகோதரர்களை சந்திக்கிறேன் என்று கூட சொல்ல வாய்ப்பு இருக்கும். காலையில் 8 மணிக்கு தொடங்கி இன்னும் முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகுதான் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். நாளை கோவையிலே நிகழ்ச்சி, நாளை மறுநாள் சென்னையிலே 4 நிகழ்ச்சி, அதற்கடுத்த நாள் சென்னையிலே நிகழ்ச்சி, அதற்கடுத்த நாள் டெல்லி பயணம் என்று தொடர் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நிலையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மீண்டும் வேண்டும் மோடி ஆட்சி. நன்றி, வணக்கம்.